Hey guys, welcome back to my channel. நான் உங்கள் ராபின் டேனியல் guys. இன்றைக்கி எல்லா மாதமும் பைக் ஒன்று வச்சு செஞ்சிட்ருக்கோம். இந்த மாதமும் வச்சு செஞ்சுட்டு இன்ஜினில் மேக்னெட் பேக்கிங் இருக்குங்களா, அந்த அதுக்கு இது ஒரு சீலிங் ஏதோ அடைஞ்சிட்டு அதுலேருந்து ஆயில் லீக் ஆகிட்டுருக்கு. நான் 3 நாளாக அலைஞ்சிட்ருக்கேன் ஹீரோக்கு. அவங்க அந்த ஒரே ஒரு பேக்கிங் எந்த ஹீரோ சர்வீஸ் சென்டர்லேயும் இல்லைங்க. 3 நாளாக போய்கிட்டுருக்கேன். அதான் இன்றைக்கி கால் பண்ணி கேட்டிருக்கேன், இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்படின்ட்டு. நான் உங்களுக்கு காமிக்க பாருங்கள். ஸ்டாண்டும் ஃபுல்லாக பெண்ட் ஆகிட்டு, கீழே ஓட்டிருந்தேன். எல்லோரும் உட்காந்து ஃபுல்லாக ஸ்டாண்டு பெண்ட் ஆகிட்டு, அதை இப்போ சரி பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. வெல்டிங் பண்ணணுமா, அதில் சென்சர் இருக்கனால வெல்டிங் பண்ண முடியாதான். நான் காமிக்க பாருங்கள் எவ்வளோ பெண்டாக இருக்குது பாருங்கள். இதுலேருந்து தான் ஆயில் லீக் ஆகுது. ரொம்ப ஃபுல்லாக ஆயில் லீக் ஆகிட்டு சொட்டு சொட்டாக விழுந்துகிட்டே இருக்குது. வேறு ஸ்டாண்டு எவ்வளோ பெண்டாக இருக்குது பாருங்கள். வண்டி எவ்வளோ க்ராஸாக இருக்குது. ஃபுல் படுத்துட்டு சைட்லேருந்துலாம் பார்த்தா இப்போ அதான் சரி பண்ணலான் இருக்கேன். வேறு வண்டி ரொம்ப அழுக்காயிட்டு, ரொம்ப. இங்கே பாருங்கள், ரொம்ப அழுக்கு. இப்போ அதான் சர்வீஸ் சென்டர் போய் அந்த இதை வாங்கி லோக்கலில் தான் போடலான் இருக்கேன். ஏன்னா சர்வீஸ் சென்டரில் கொடுத்தா அவன் எல்லாம் கலத்தி செக் பண்ணிவிட்டு நான் போடுவாங்க. சும்மா ஒன்றும் இல்லாததுக்கு பின்ன அதாயிட்டு இதாயிட்டுன்னு திரும்ப பில்லு கிழிச்சு விட்ருவாங்க. அதனால் நான் லோக்கல்லே அது நார்மலாக போட்டுடலாம். அதான் எங்கள் பக்கத்தில் அண்ணா இருக்காங்க, அவங்கள்டே போட்டுடலான் இருக்கேன். வேறு அவங்கள்டே வாஷிங் இருக்குது. இன்றைக்கி சாலுவாக இருந்துச்சுன்னா அப்படியே பைக்கும் வாஷ் பண்ணிவிட்டு போடலான்னு ஒரு பிளானு. மோட்டோ வ்ளாகிங்கில் கண்டினியூ பண்ணலாம். ரொம்ப நாள் ஆகிட்டு மோட்டோ வ்ளாகிங்கில் இது பண்ணி. மைக்கு கூட சாலுவாக இருக்கான்னு தெரியல, ஏன்னா நான் மைக்கை கலத்தவே இல்லை. இவ்வளோ நாள் ஃபுல்லாக 6 மாதத்துக்கு மேலே ஆகுது மைக்கு அதுக்குள்ளே தான் இருக்குது, எடுக்கவே இல்லை. இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்தேன், சவுண்டு கொஞ்சம் கரெக்டாக தான் வருது. பார்ப்போம். வீடியோ ஷேக் ஆகி பந்தாகாமல் இருந்தால் நல்லது. ஏன்னா லாஸ்ட் டைம் இப்படி தான் ஒரு வீடியோ எடுக்க போயிருந்துச்சு. இங்கே பில்டிங் விட்டு வெளியே தான் போயிருக்கேன், வீடியோ பந்தாகிட்டு வைப்ரேஷனில். ஃபுல்லாக 2 மணி நேரம் சுற்றுன்னு சுற்றிருக்கேன், ஒன்றும் வரல. எல்லா இடமும் ஸ்டோரேஜ்லாம் கிளியர் பண்ணி வச்சுட்டு நல்லா ஓட்டிகிட்டு இருந்தேன், ஒன்றுமே வரல. பில்டிங் கேட்டை விட்டு வெளியே போயிருக்கேன், அவ்வளோதான். ஐஃபோன் மேலே ஒரு நம்பிக்கையில் இருந்தேன், பந்து ஆகாது ஷேக்கானாலும்ட்டு. அதான் புஷ்டுன்னு பந்து ஆகிட்டு. அதான் இந்த டைம் கொஞ்சம் செக் பண்ணி போவேன், பார்ப்போம். அதுவும் மைம் வழியாக போகணும். டிராஃபிக்கும் இருக்கும், கூட்டமும் இருக்கும், இங்கே யாரும் காதும் கேட்காது. பார்ப்போம். நான் மோட்டோ வ்ளாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், கேமராவையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே கண்டினியூ ஆனால் நல்லாயிருக்கும். லாஸ்ட் வீடியோவில் இங்கே தான் வந்திருக்கேன், இந்த ரோடுக்கு டர்னிங்கில் வந்திருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பந்த் ஆகிட்டு. ஆனால் நான் போனது செம்பூருக்கு போயிருக்கேன். இங்கே மைமில் ஒரு வேலையை முடிச்சுட்டு அங்கேருந்து டேரெக்டாக செம்பூர் போயிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக கண்டினியூவாக இருக்கட்டும்ட்டு பார்த்தா இங்கேயே 2 நிமிஷத்தில் வீடியோ பந்து. ஆனால் அன்றைக்கி தான் பேசியிருக்கேன், அவ்வளோ இதை பேசியிருக்கேன். எல்லா ரோடையும் சரி பண்ணாங்க, இந்த ரோடை மட்டும் சரி பண்ண மாட்டேங்காங்க. எல்லாம் மண்டைக்கான் இருக்கு. பைக் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்டு போகணும், ஏன்னா ஆயில் ஃபுல்லாக இதாகிட்டு. வேறு யார்ட்டையாட்டு பைக் வாங்கிட்டு போகலான்னு பார்த்தா எல்லாம் பிஸியாக இருக்காங்க.
பார்ப்போம். நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு இங்கே எப்படியும் பிரேக்கு கிளச்செல்லாம் பிடிச்சி போகிறதுக்குள்ள வெடிஞ்சிடும். கூட்டமாக இருக்குது. வெயில் வேற மண்டையை பொழக்குது. செம்ம வெயில். ஃபஸ்ட்டு ஒரு டேங்க்குக்கு ஒரு ஆட் வரும். அதில் அந்த சன் எப்படி ஃபுல் ஸ்ட்ரா போட்டு எனர்ஜியை ஃபுல்லாக உரியுமோ அதே மாதிரி இப்போ ஆகிக்கிட்டு இருக்கு. இவ்வளோ வெயிலையும் இந்த மாதிரிலாம் வேலை பார்க்காங்கல்ல, இப்படி இழுத்துட்டு போகிறது, இவங்க தான் பாவம். வண்டி பசிங்கமாக ஸ்கிட்டாச்சு தண்ணியில். பிரேக்கு கொஞ்சம் டைட் பண்ணால் அது வித்தே கம்மி. நல்ல எக்ஸ்பல்ஸில் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகுது. ஆஃப் ரோடிங் பைக்னால கொஞ்சம் பேலன்ஸ் ஆகுது. இல்லைன்னா அவ்வளோதான், சும்மா ஸ்கிட் ஆகிக்கிட்டு இருக்கும். மழை டைம்லலாம் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் வண்டி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பிரச்சனையாக வந்துகிட்டே இருக்குது. இப்போ போகிற சர்வீஸ் சென்டரில் தான் கேட்டிருந்தேன். அவனை ஒரு டைம் டெஸ்ட்டு ஓட்டிப்பார், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கன்ட்டு. ஏன்னா லாஸ்ட்டு மந்த்து தான் எல்லாம் சரி பண்ணியிருந்துச்சு. கியர் எல்லாமே மாற்றிருந்துச்சு. அவன் பார்த்துட்டு இப்போ வீலுக்கு அலைன்மெண்ட் எல்லாம் இதாகிட்டு, ஸோ அதெல்லாம் சரி பண்ணணும். சரி, அதை சரி பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா ஆயில் ரொம்ப லீக் ஆகிட்டுருக்கு. ஆனால் அதுக்கு கொடுத்தா 2 நாள்னா 1 நாள் ஃபுல்லாக ஆகும். மைன் சர்வீஸ் சென்டரில் சீக்கிரம் பண்ணிடுவாங்க. ஆனால் செம்பூரில் போய் கொடுத்தோன்னா அவங்க லேட் ஆகுறாங்க. சிக்னல் போட்டாங்க, அப்புறம் பாஞ்சு வராங்க. வீடியோ சாலு ஆயிருக்கா? பரவாயில்லையே. இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வர நல்லா ஓடிட்டுருக்கு. ஆங்கிள் தான் என்ன கன்றாவியாக இருக்குன்னு தெரில. ஒரு டைம் இப்படி தான் நான் நல்ல ஆங்கிள்லாம் செட் பண்ணிவிட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன். அது மேலே வானத்தை பார்த்துட்ருக்கு. கீழே ரோடு வரல, ஒன்றும் இல்லை. அது லூஸாக இருந்ததுனால மேலே மாக்க போயிட்டு. எக்ஸ்போஸ் கொஞ்சம் வச்சு செய்ய தான் செய்யுது. சில டைம் செம கடுப்பாகுது. ஆனால் பைக்கில் ஏறி உட்காந்து வண்டி ஓட்டும் போது அப்படியே கொஞ்சம் சில்லாகிடுது. செலவு சின்னதாக வந்துட்டே இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி தான் அந்த மேக்னெட்டே ஃபுல்லாக மாற்றினேன். மேக்னெட் மாற்றிருக்கு. கியரு 3rd கியரும் 4th கியரும் மாற்றிருக்கு. தேர்ட் கியர் 4th கியர் மாட்டியிருக்கு. வேறு என்னெல்லாமோ மாற்றினேன். உள்ளே ஏதோ ரிங்கு போயிட்டு இருந்தாங்க. அந்த கியரை இது ஹோல்ட் பண்ணி வச்சிட்ருக்க ரிங்கு போயிட்டு இருந்தாங்க. வேறு கிளச்சு மாற்றிருக்கு. கிளச் பிளேட்டும் அது போச்சா இல்லையான்னு கூட தெரில. லைட்டாக சவுண்டு தான் வந்துச்சு. போகிறேன், கலத்தி வச்சுருக்காங்க. சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு கலத்தி வச்சுருக்காங்க. கேட்க கூட இல்லை சேஞ்ச் பண்ணணுமா வேண்டாமான்ட்டு. கலத்தி வச்சுட்டு புதுசு போடணும், இதாகிட்டு அதாகிட்டு லைட்டாக இருக்குது. நீங்கள் எப்பவுமே மாற்றினா தான் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா பெரிய பிரச்சனையாக வந்துருன்ட்டாங்க. அதுவும் கரெக்டு தான். எங்கேயாவது தூரமாக போயிட்டு இருக்கும்போது வண்டி எதுவும் சம்பவம் பண்ணிட்டுனா அதுவும் பயமாக தான் இருக்குது. அதுக்கு பயந்தே எல்லாத்தையும் சரின்ட்டு போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு டைம் ஆகிட்டு சர்வீஸ் சென்டர்லேருந்து வெளியே வந்திருக்கேன். கேபிள் ஏதோ லூஸ் ஆகி வண்டி பந்த் ஆகிட்டு, நடு ஹைவேல பந்த் ஆகிட்டேன். அங்கேருந்து ஃபுல்லாக தள்ளிட்டு வந்திருக்கேன். இந்த ஹீரோ சர்வீஸ் சென்டர் வந்தாச்சு.
கைஸ் உள்ளே வந்துட்டு. ஆனால் இப்போ லன்ச் டைமா, அரை மணி நேரம் நிற்க சொல்லிட்டாங்க. அதான் என்னடா வந்தோடனே இருக்கான்னு கேட்டேன், இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி தாங்கன்னு சொன்னால் இல்லை லன்ச் டைம் ½ அன் ஹவருக்கு அப்போ தான் பிசி சார்ஜ் பண்ணுவோம், அப்போ தான் தர்றேன்னு சொல்லிட்டாங்க. அதான் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. கையில் தான் வச்சுருக்கான், எடுத்து கொடுத்து பேமெண்ட் பண்ணி அனுப்பி விடுறதுக்கு இல்லாமல் 2 மணிக்கு தான் பண்ணுவேன்ட்டு இருக்காங்க. அவங்களையும் இது பண்ணுவாங்க தான். அவங்களுக்கு அந்த டேபிள் கிட்ட கேமரா இருக்குது, அந்த இதில் செக் பண்ணுவாங்களாம் எப்போ வராங்க எப்போ போகிறாங்கன்ட்டு. அதனால் அவங்களையும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த பைக்கை பாருங்கள், ஹார்லி டேவிட்சன். இந்த பின்னாடி இருக்கலாம். இது நார்மல் பேசிக் மாடல், இப்போ புதுசாக வந்தது. இதுக்கு ப்ரைஸும் எவ்வளோ 2,50,000 எவ்வளோ தான். இதுக்கு ப்ரைஸ் கம்மி தான். இந்த பைக்கும் நல்லா இருக்கு. ஹீரோவில் இப்போ நிறைய ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி விட்டுருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு இப்போ ஸ்போர்ட்ஸ் பைக் மேலே அவ்வளோ ஒன்றும் இது இல்லை. இப்போ ஆஃப் ரோடிங் பைக் ஓடிட்டு டக்குன்னு இப்போ ஸ்போர்ட்ஸ் போனால் அது கொஞ்சம் செட்டாக டைம் இருக்கும். ஏன்னா இதில் ஃபுல் புள்ளிங்க மாதிரி கட்லாம் அடித்து ஓட்டிட்டு டக்குன்னு அதில் போகும்போது ஒரு மாதிரி இருக்கும். இதை ஓட்டிட்டு வேறு எந்த பைக், எக்ஸ்பல்ஸ் ஓட்டிட்டு வேறு எந்த பைக் ஓட்டினாலும் கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது. ஏன்னா இது ஹைட்டாக இருக்குது, ஹேண்டில் கொஞ்சம் வைடாக இருக்குது. ஸ்ப்ளெண்டர்லாம் ஓட்டினா வேறு லெவல், சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்குது. குட்டியோண்டு பிடிச்சிட்டு ஹேண்டில் அதுக்கு ரொம்ப குட்டி. இதுக்கு எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. அப்போ நான் அரை மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வாங்கிட்டு போகும்போது கண்டினியூ பண்ணேன். இந்த இதுக்கு தான் இவ்வளோ பெரிய பில்லு, 40 rupees ஆகிருக்கு. ஜஸ்ட்டு 40 rupees தான். இது நான் லாஸ்ட் டைம் வாங்கினதா என்னன்னு தெரில. லாஸ்ட் டைம் வாங்கினது கொஞ்சம் விலை கூட இருந்த மாதிரி இருந்துச்சு. இது கம்மியாக இருக்குது. அப்பா ஃபைனலி வாங்கியாச்சு. செம்ம ஷாக் ஆகிட்டு. 40 rupeesன்னு சொல்லிட்டாங்க ஃபிஸ்கல்ட்டு. லாஸ்ட் டைம் வாங்கினது விலை கூட இருந்துச்சு, இது வெறும் 40 rupees தான் சொல்லிட்டாங்க. குவாலிட்டி எதுவும் இதாக இருக்கான்னு கேட்டேன், இல்லை சேஞ்ச் ஆகிருக்கு ப்ரைஸு. ஃபஸ்ட்டு இருந்த ப்ரைஸ் இல்லைன்னாங்க. சரி நல்லது தான். இது வேறு பறக்குதா. இதோட எத்தனை சும்மா சும்மா மாற்றிக்கிட்டே தான் இருக்கேன். மேக்னெட் பேக்கிங் எதுக்கு தான் போகுதுன்னே தெரில. நல்ல குவாலிட்டிக்குள்ளது கேட்டாலும் இப்படி தான் ஆகுது. இது வேறு 40 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்க போதும், இது எத்தனை நாள் ஓட போகுதுன்னு தெரில. ஆனால் வண்டி இப்போ தான் ஓடுறது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு ரொம்ப சவுண்டு ரொம்ப வரும். ஏன்னா எல்லாம் 3rd கியர் கட் ஆகிட்டு, 3rd கியர் கட் ஆனதில் 4th கியரும் கட் ஆச்சா, அது கியர் சேஞ்ச் பண்ண முடியாது, எதுவுமே இருக்காது. ரொம்ப தர 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 சவுண்ட் ரொம்ப வரும். இப்போ கடையில் போய் மாற்றலாம். சரி நான் டேரெக்டாக கடையில் போய் பண்ணேன். மொபைலில் சார்ஜும் போயிடும். ஐஃபோன் சும்மையே கேமரா திறக்கிறதுக்கு நினச்சாலே சார்ஜ் போகுது. செம்மையாக சார்ஜ் போகுது. கேமராலாம் ஆன் பண்ணால் ரொம்ப சார்ஜ் போகுது, கடுப்பாகுது. பேட்ரி ஹெல்த்தும் சீக்கிரம் குறைஞ்சிட்டு. இப்போ எவ்வளோ 91 எவ்வளோ ஆகிட்டு. எனக்கு வாங்கி 8 மாதம் 9 மாதம் தான் ஆகுது. 91 ஆகிட்டு. ஆப்பிள் ஷோரூமில் போய் கேட்டேன்,
அவங்க அப்படி தான் ஆகும்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் கடையில் போய் மாற்றிட்டு வாஷ் பண்ணும்போது நான் கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், நான் வீட்டுக்கு வந்துட்டேன். செம பல்ப் ஆகிட்டு கடையை போட்டிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி மண்டே, கொஞ்ச நேரம் தான், மத்தியானம் வரை தான் திறந்து வைப்பேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ நாளைக்கு தான் மாற்றணும். செம்ம பல்பாக ஆகுது. இந்த ஒரே ஒரு 40 ரூபாக்குள்ள இதை மாட்டுறதுக்கு 3-4 நாளாக அலைஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி 4ஆவது நாள். இன்றைக்கி கிடச்சிச்சு, கடை பந்து. சரி, நான் நாளைக்கு மாட்டும் போது கண்டினியூ பண்ணுறேன். அந்த மேக்னெட்டு அந்த 6 ஸ்க்ரூவும் லாஸ்ட் டைம் கலந்து விழுந்தது. அதையும் இங்கே தான் கொண்டு வந்து அதை ஃபுல்லாக ட்ரில் பண்ணி ஃபுல்லாக அந்த ஸ்டாருக்கு ஏதோ போட்டு இது பண்ணாங்க. அதுவும் ரொம்ப ஜென்ஜன் ஆகிட்டு 2-3 நாள் அதில் மட்டும் ஆகும். வேறு அந்த எல்லோ கலரில் தெரியுறதுலையும் அதுவும் போயிட்டு, அதுவும் புதுசு போட்டுருக்கு. அது வேறு உள்ள கேஸ் எல்லாமே புதுசு. லாஸ்ட் டைம் தான் போட்டேன். நல்லா கம்லாம் போட்டு பக்காவாக பண்ணிகிட்ருக்காங்க. இதை முடிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக வாஷிங் பண்ணுறது. தண்ணி ரொம்ப கேவலமாக இருக்குது. இதை பண்ணிட்டு தான் வாஷ் பண்ணலான்ட்டு இதெல்லாம் கலத்தி போட்டிருக்கும்போது பக்குன்னு இருக்குது. லாஸ்ட் டைம் பண்ணும்போது உள்ளே ஒன்றுமே இல்லை. கீழே உள்ள கலத்துக்கு இஞ்சி மீன் கலத்தி சைடில் வச்சிட்டாங்க. ஆனால் சவுண்டு ரொம்ப வந்துட்டு அது உள்ளே உள்ளதை கலத்தி எங்கேருந்து சவுண்டு வருது அப்படியே பார்த்தா அந்த இதில் உள்ள 6 இதுலேருந்து ஒன்று உடஞ்சி உள்ளே வந்து இந்த எல்லோ ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அது கட் ஆனதில் வண்டி ஃபுல்லாக லாக் ஆகி இதுலேருந்து தான் கரண்ட் ஜென்ரேட் ஆகணும். ஸோ அது இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்ப எல்லாம் புதுசாக போட்டேன். அது எதுவும் ஆச்சுன்னா தெரியல என்ன பண்ண. இன்னும் எதுவும் ஆகாது, எல்லாமே புதுசாக. சரி, இப்போ டேரெக்டாக பைக் வாஷ் பண்ணி எவ்வளோ அசிங்கமாக இல்லை தெரியலாம். நான் இந்த கடையில் தான் பைக் வாஷ் பண்ணேன். இது கிராஸ் ரோட்டில் கொட்லி ஹோட்டல் இருக்குல்ல, அந்த அதுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். நல்ல ப்ரெஷர் தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டேன்னா ரொம்ப ஆயில் கல்வி எல்லாம் ஆயிடுச்சு. பக்கம் இந்த அண்ணனும் கிடைக்கணும் நல்லா பண்ணுறாங்க. நல்லா மக்கள் ஃபுல்லாக நல்லா ப்ரெஷர் போட்டு தண்ணி க்ளீன் பண்ணிட்டு இதுக்காக தான் அந்த வண்டியை க்ளீன் பண்ணுறது ஒரு இது மஜா. இது ஃபோம் போட்டு ஃபுல் வண்டியை இது பண்ணுங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் நிறைய ஃபோம் போடுறாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆளுக்கெல்லாம் தன்னால் அப்படியே மெல்ட்டாகி இதாகுது. நிறைய கடையில் அந்த ஷாம்பு அந்த மாதிரி இது போட்டு போடுவாங்க. கொஞ்ச நாள் ஷைன் இருக்கும், அதுக்கப்புறம் இதாகிடும். இது அதோட கொஞ்சம் நல்லா ஷைனிங் இல்லாமல் இருக்குது. இன்னும் நல்லா பண்ணலாம். ஃபோன் தாராளமாக போட்டு வண்டி அப்படி ஃபுல் ஃபோமோடு பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. நல்லா
அண்ட் உங்களுக்கு வண்டி வாஷ் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும்னா செக் பண்ணி பாருங்கள். நல்லா பண்ணுறாங்க. 120 ருபீஸ்க்கு ஒர்த்து. இவங்கள்ட்ட செயின் லூப்பும் பண்ணி கொடுத்துருவாங்க. வாஷ் பண்ணும்போது அதுவும் கூட வந்துடும். அதுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணி பே பண்ணணும். எல்லாம் முடிச்சுட்டு வண்டியை வெளியே எடுத்துகிட்டு பே பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சிட்டு எப்படியோ 4 நாள் அலைஞ்சி வண்டியை ஃபுல்லாக சரி பண்ணியாச்சு. ஆயில் லீக் ஆகுது, பந்த் ஆகிட்டு. மேக்னெட் கவர் பேக்கிங்கில் அந்த இது போட்டாச்சு. வண்டியும் நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க, வாஷு. இப்போ தான் வண்டியை பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்காக அதாட்டு பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until that, Robin Daniels signing off.